ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேக்ஸில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஏஜ் ப்ராப்ளம், வயது கணக்கில் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம ஏஜ் ப்ராப்ளத்தில் வந்து 2 வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 2 வீடியோ பார்த்துட்டு வந்து அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, 11வது சம் பாருங்கள். ஒரு நபர் தனது மகனை விட கூடுதலாக 30 வயது உடையவர். 2 ஆண்டுகளில் அவரின் வயது மகனின் வயதைப் போல் 2 மடங்கு ஆகும் எனில் மகனுடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தந்தை மகன் அப்படி இருக்காங்க. அதில் தந்தையோட வயசு என்னென்னு கொடுத்துருக்காங்க. மகன் வயசை விட 30 வயசு கூட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து தந்தையோட வயசு வந்து மகனின் வயதை போல் வந்து 2 மடங்கு ஆகும் எனில் மகனுடைய தற்போதைய வயது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மகனுடைய தற்போதைய வயது நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ அதை நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ தந்தையினுடைய தற்போதைய வயது என்னது, தந்தையுடைய வயது வந்து என்னது, நமக்கு மகன் வயசை விட 30 வயது வந்து கூட இருக்கும். ஓகேவா, தந்தையினுடைய வயது வந்து மகன் வயசை விட 30 வயசு நமக்கு கூட இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகளில் வந்து மகனின் வயதை போல் வந்து தந்தையின் வயது வந்து 2 மடங்கு ஆகும். ஓகேவா, 2 ஆண்டுகள். அப்போ +2 2 ஆண்டுகளில் இதுக்கு இங்கேயும் 2 ஆண்டுகள் ஆகும், இங்கேயும் 2 ஆண்டுகள் ஆகும். +2 அப்படிங்கிறது 2 ஆண்டுகள்ங்கிறதுனால 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான், அதனால் +2 ஆட் பண்ணியிருக்கேன். மகனின் வயதை போல் வந்து தந்தையின் வயது வந்து 2 மடங்காகும். தந்தையின் வயது வந்து தந்தையோட வயசு வந்து மகனின் வயதை போல் வந்து 2 மடங்காகும். ஓகேவா, x+2. இப்போ இதை உள்ளே கொண்டு பெருக்குங்க. இப்போ 30 + 2 32 + x = 2x + 2. x எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டுனா 2x - x = 32 - 4 -4. அப்போது 2x - x = x 32 4 போனால் 28. எக்ஸோட வேல்யூ வந்து 28. நம்ம மகனுடைய தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும். நம்ம மகனுடைய தற்போதைய வயது வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்தோம். இது வந்து நம்ம 2 வருடங்களுக்கு அப்புறமா ஆட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து அப்போ மகனின் தற்போதைய வயது வந்து 28. ஆன்சர் வந்து சி. ஓகே, இந்த மாதிரி செய்யலாம். சில சம் வந்து ஏஜ் ப்ராப்ளம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆப்ஷன் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த சம் வந்து எப்படி ஆப்ஷன் வச்சு போடலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆப்ஷன் ஏ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம எடுத்து வந்து செய்வோம், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து செய்வோம். ஆப்ஷன் ஏ வந்து என்னது 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, மகனுடைய தற்போதைய வயது தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுத்துருக்க எல்லாமே மகனுடைய தற்போதைய வயது தான். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர். அப்படி தானே நம்ம இப்போ 18 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மகனுடைய தற்போதைய வயது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டுகளில் வந்து அவரின் வயது மகனின் வயதை போல் வந்து தந்தையோட வயசு வந்து 2 மடங்கு ஆகும். ஓகேவா, இது மகனுடைய தற்போதைய வயது, இது மகனுடைய வயசு. அப்போ தந்தையின் வயசு வந்து என்னது 2 மடங்கு ஆகும். அப்போது 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2 16 + 1 இருக்குது, ஒரு 36. 2 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால நம்ம தந்தையோட வயசில் 36 + 2 அப்போ 38 ஆகும். அடுத்து நமக்கு என்னன்னா, தந்தை வயசுக்கும் நம்ம இந்த ஆன்சர் கரெக்டு தானா அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, தந்தையோட வயசுக்கும் மகனுடைய வயசு, அதாவது மகனை விட என்னது தந்தைக்கு வயசு 30 வயது வந்து கூட இருக்கணும். அப்போது தந்தைக்கும் மகனுக்கும் வயசு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 30 இருக்கணும். 30 இருக்கான்னு பாருங்கள், 20 தான் வருது. ஸோ அந்த ஆன்சர் வந்து தப்பு, 18 வந்து வராது. இதுவே நம்ம ஆன்சர் நமக்கு இப்போ சீன் தெரியும். இந்த 28 வச்சு பாருங்கள். ஆப்ஷன் பி 28 அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து மகனுடைய வயசு, மகனின் வயதை போல் வந்து தந்தைக்கு வயசு வந்து 2 ஆண்டுகளில் வந்து 2 மடங்கு ஆகும். அப்போ 8 2 16 + 1 இருக்குது, 24 5 56 + 2 அப்போது 58 வயசு. தந்தையோட வயசு வந்து 58. 58க்கும் 28க்கும் உள்ள, அதாவது தந்தையோட வயசுக்கும் மகனோட வயசுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா என்ன வருது, 30. ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து இது வந்து கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 12ஆம் சம் பாருங்கள். தந்தை மற்றும் மகனின் வயதுகளின் கூடுதல் வந்து 45 வருடங்களாகும். 5 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் பெருக்கல் பலன் வந்து 34 எனில் மகன் மற்றும் தந்தையோட வயசு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை தந்தை மகன், நமக்கு தந்தையோட வயசு என்னன்னு நமக்கு தெரியாது. அதாவது இப்போ இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அதை 2 கூட்டினா வந்து அவங்களுடைய வயசு வந்து 45 வருது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே 25 இங்கே 20 இருந்தால் கூட்டினா 45 வருங்களா. அப்போ தந்தையோட வயசு நமக்கு என்னன்னு தெரியாது, நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மகனுடைய வயசு நமக்கு தெரியாது. ஆனால் 45லேருந்து கூடுதல் மொத்தம் கொடுத்துட்டாங்க. அப்போ 45லேருந்து தந்தையோட வயசை கழிச்சிட்டோம்னா மகனோட வயசை கண்டுபிடிச்சிடலாம்னா, அப்போ தந்தையோட வயசு என்னென்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்.
ஓகேவா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 வருடங்களுக்கு முன்பு அவருடைய வயதுகளுடைய பெருக்கல் பலன் வந்து 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம மைனஸ் பண்ணணும். ஒருவோட பின்புன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருப்போம். அப்போ அவர்களுடைய வயதுகளின் பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு மகனுடைய வயசு வந்து 45 எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 34. ஓகே, இதை வந்து சால்வ் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 45லேருந்து 5 போனால் 40 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 34. ஓகே, எக்ஸை கொண்டு உள்ள பெருக்குவோம். 40 எக்ஸு, அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது 5 கொண்டு உள்ள பெருக்குவோம். மைனஸ் 4 5 20, அடுத்தது மறுபடியும் 5 கொண்டே பெருக்குவோம். ப்ளஸ் 5x ஈக்குவல் டு 34. இப்போ ஆர்டர் படி எழுதுவோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 40x ப்ளஸ் 5x 45x மைனஸ் 200 ஈக்குவல் டு 34. ஓகே, இப்போ மைனஸால் வந்து நம்ம இது உள்ளே கொண்டு பெருக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45 ப்ளஸ் 200 ஈக்குவல் டு மைனஸ் 34. 45x. ஓகே, இப்போ வந்து இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x, இந்த சைடில் வந்து இது 200, அந்த பக்கம் முடிச்சுல மைனஸ் போகும். மைனஸ் 34 மைனஸ் 200 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45 ஈக்குவல் டு மைனஸ் 234 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 45x மைனஸில் இருக்கு இந்த பக்கம் வச்சுக்கோங்க ப்ளஸ் 234 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இது வந்து காரணிப்படுத்தலாம். அப்போ 234 மைனஸ் 45, ஏதாவது ஒரு 2 நம்பரை பெருக்கும் போச்சுல 234 வரணும். அந்த 2 நம்பரை கழிச்சா மைனஸ் 45 வரணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ அதுக்கு நம்ம வந்து ஆப்ஷனை வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனே பெருக்கி பார்ப்போம். அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வருதான்னு பார்ப்போம். ஆன்சர் 39 6 பெருக்கினா வந்து என்ன வரும், 96 54, மீதி 5 இருக்கும் 3 6 18 ப்ளஸ் 5 வந்து என்ன வரும் 23 234 வருது. அதேமாதிரி வந்து பெருக்கும். அப்போ மைனஸ் 39 மைனஸ் 6, இது வந்து பெருக்குனா வந்து ப்ளஸ் 234 வரும். மைனஸ் 39 மைனஸ் 6ஐயும் கூட்டினா வந்து நம்ம மைனஸ் 45 அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போது எக்ஸோட மதிப்பு நம்ம எப்படி எழுதுனா எக்ஸ் மைனஸ் 39 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 39, 6. ஓகேவா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, தந்தையின் மகன் மற்றும் தந்தையோட வயசு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு மகனுடைய வயசு வந்து 6, தந்தையோட வயசு வந்து 39. ஏன்னா மகனை விட தந்தைக்கு தான் வயது வந்து 39, வயசு வந்து கூட இருக்கும். அப்போ எக்ஸோட ஆன்சர் ஏ 6, 39. இந்த மாதிரி உங்களுக்கு பெருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மில் பெரிய நம்பர் வந்து பெருக்க கஷ்டமாக இருந்தால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பெருக்கிக்கலாம். இந்த சம்மை நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 6, 39 தந்தை மற்றும் மகனுடைய வயதுகளின் கூடுதல் பார்க்கணும். வயதுகளின் கூடுதல் 6, 9, அதாவது இது வந்து கண்டிப்பாக மகன் வயசு தந்தையோட வயசு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய வயசு கூடுதல் வந்து 45 வருதான்னு பார்க்கணும். 5 வருடங்களுக்கு முன்பு அவங்களுடைய பெருக்கல் பலன் வந்து 34 வருதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் இப்போ தெரிஞ்சிச்சு. இதே எடுத்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் பார்க்கலாம். 6, 39 இதை கூட்டினா அவங்களுடைய வயசு கூடுதல் 45 வருது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 வருடங்களுக்கு முன்பு அவங்களுடைய பெருக்கல் பலன் வந்து 34 இருக்கணும். ஓகேவா, அப்போது 5 வருடங்களுக்கு முன்பு 2 விதத்துலேருந்துமே மைனஸ் 5 பண்ணுங்கள். மைனஸ் 5 பண்ணால் 6ல் 5 பண்ணால் 1, அதாவது பெருக்கல் பலன் பார்க்கணும். 39 5 பண்ணால் 34, அதாவது அவங்களுடைய 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பெருக்கல் பலன் 1:34 ஈக்குவல் 34. பாருங்கள், இந்த ரூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது ரெண்டுமே. அப்போ ஆன்சர் வந்து 6, 39. இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு ஈஸியாக போடலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் செய்யாமல் இது பாருங்கள், ஆப்ஷன் பியை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வராது. இதை கூட்டினா நமக்கு என்ன வரும் 30 வரும். அப்போ இதை நமக்கு கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சில ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ரூல் வந்து கம்ப்ளீட் ஆகிற மாதிரி, செகண்ட் ரூல் வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி நம்ம செஞ்சுக்கணும். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். 13வது சம் பாருங்கள். பிரவீன் வயது வந்து 40 வருடங்கள் மற்றும் ராஜாவின் வயது 60 வருடங்கள் எனில் எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் விகிதம் வந்து 3:5 இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரவீனோட வயசு என்னன்னு கொடுத்துருக்காங்க 40, ராஜாவோட வயசு வந்து 60 எனில் அவங்களுடைய எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவங்க வந்து 3:5 ரேஷியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எத்தனை வருடத்திற்கு முன்பு
எத்தனை வருடத்திற்கு முன்பு வந்து 3:5 ரேஷியோவில் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எத்தனை வருஷம் அப்படிங்கிறது தெரியாது, அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடலாம். முன்பு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இது வந்து நமக்கு 40:60 அப்படிங்கிறதுல இருக்கும். அப்போ நம்ம 40/60 அந்த மாதிரி எழுதுவோம். அப்போ 40 - x, அதாவது முன்புங்கிறதுனால கழிக்கும். 40 - x, 60 - x, அதாவது முன்பு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியாது. 3:5 வந்து 3/5, ஓகேவா? இத்தனை 3:5 வந்து இருந்திருக்கும் அப்படின்னு எழுத போகிறோம். ஓகே, இப்போ இந்த 5 கொண்டு குறுக்காலையும் 3 கொண்டு குறுக்காலை வந்து பெருக்கலாம். குறுக்கு பெருக்கல் பெருக்குங்க. 5 × 40 - x = 3 × 60 - x. 5 கொண்டு உள்ளே கொண்டு பெருக்கணும். 5×4 = 20, 200 - 5x = 3×6 18 - 3x. ஓகே, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரலாம். 200 - 180 = 5x - 3x. அப்போ 5xலேருந்து 3x போனால் 2x = 200லேருந்து 180 போனால் 20. கேன்சல் பண்ணால் 10 வரும். எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 10. அப்போ எக்ஸோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எத்தனை வருடங்களுக்கு முன்பு அவங்களோட ரேஷியோ வந்து 3:5 இருக்கும்? 10 வருடங்களுக்கு முன்பு, ஓகேவா? அப்போது ஆன்சர் வந்து 10. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 14வது சம் பாருங்கள். 18 வருடங்களுக்கு முன்பு அப்பாவியுடைய வயதானது மகனின் வயதைப் போல் 3 மடங்கு அதிகம். தற்போது அப்பாவின் வயதானது மகனின் வயதைப் போல் 2 மடங்கு ஆகும். அப்பா மற்றும் மகளுடைய தற்போதைய வயதுகளுடைய கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, 18 வருடங்களுக்கு முன்பு ஃபஸ்ட் டைப் பண்ணலாம். 18 வருடங்களுக்கு முன்பு வந்து அப்பாவுடைய வயசு வந்து மகனின் வயதைப் போல் 3 மடங்கு, மகனுடைய வயசை போல் வந்து 3 மடங்கு வந்து அதிகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தற்போதைய வயது வந்து தற்போது எழுதுகிறோம். தற்போதைய வயது வந்து என்னது? அப்பாவோட வயது வந்து மகனின் வயதை போல் 2 மடங்கு. அப்போ நமக்கு மகனோட வயசு தெரியாது, நம்ம அதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். மகனுடைய வயது வந்து நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அப்பாவோட வயசு வந்து என்னது வரும்? நமக்கு தற்போதைய வயது வந்து 2x வரும். 18 வருடங்களுக்கு முன்பு. அப்போ மகனுடைய வயசு வந்து நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்பாவோட வயசு வந்து என்னது? எக்ஸுங்க பட்சத்தில் அப்பா வந்து மகனோட 2 மடங்கு அதிகம். அப்போது 2x. இது வந்து தற்போது. அடுத்தது வந்து நம்ம 18 வருடங்களுக்கு முன்பு அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி எழுதுவோம்? x - 18 = 2x - 18. இது வந்து 18 வருடங்களுக்கு முன்பு அப்பாவோட வயது வந்து என்னது? மகனின் வயதை விட 3 மடங்கு அதிகம். மகனின் வயதை விட அப்பாவோட வயசு வந்து என்னது? 3 மடங்கு அதிகம். இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ இது உள்ளே கொண்டு பெருக்குங்க. 3x - 3×6 18, 3×8 24, மீதி 2 இருக்குது. 3 1 1 5 54 = 2x - 18. எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு தான் 3x - 2x = 54 - 18. x = 14ல் 8 போனால் 6, 4 1 போனால் 3. எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 36. என்ன கேட்டிருக்காங்க? மகனின் தற்போதைய வயது. அப்பா மற்றும் மகனுடைய தற்போதைய வயது. நம்ம இப்போ மகனுடைய வயசு வந்து என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2x அப்பாவோட வயசு. இது வந்து மகனுடைய வயசு. மகன் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், அப்பா வந்து 2x அப்படின்னு எடுத்தோம். அப்பாவோட வயசு வந்து 2 × 36. அப்போது 1 6 6 2 6 12 + 1 இருக்குது. 2 6 72. ஓகே, அப்போது இதனுடைய கூடுதல் அப்பா மற்றும் மகனுடைய வயசுகளுடைய கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அப்பா + மகன் = 72 + 36. கூட்டினா வந்து 8 100 108 ஆன்சர், ஓகேவா? அப்பா மகனுடைய வயதுகளுடைய கூடுதல் வந்து 108. ஆன்சர் வந்து சி. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம்.
15வது சம் பாருங்கள். 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகளுடைய வயதுகளின் கூடுதல் 50 வருடங்கள் எனில் அக்குழந்தைகளில் மூத்த குழந்தையினுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 5 குழந்தையுடைய கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு குழந்தையுடைய இடைவெளி என்னன்னா 3 வயசு. அப்போ அந்த குழந்தையினுடைய வயது முறையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாமா, குழந்தைகளின் வயது முறை வந்து நம்ம 5 குழந்தைகளுக்கு எழுதணும். வயசு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இந்த 3 வருட இடைவெளியில் ஒவ்வொரு குழந்தையும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நமக்கு அந்த குழந்தையோட வயசு என்னன்னே தெரியாது, எது மூத்த குழந்தைன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த 3 வருட இடைவெளி. அப்போ x+3, அடுத்தது x+6, அதாவது ஒவ்வொரு குழந்தையிலேருந்து 3 வயசு வந்து நம்ம கூட்டணும். அடுத்த x+9, x+12, 5 குழந்தை 1 2 3 4 5, அதனுடைய கூடுதல் வந்து நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 50. அப்போ இதை ஃபுல்லாக கூட்டணும். x+3 + x+6 + x+9 + x+12 = 50. 5 குழந்தைகளுடைய கூடுதல் வந்து 50. இப்போ எல்லாம் கூட்டலாம். 1 2 3 4 5, 5x 3 6 9 9 9 18, 18 12 வந்து 30 + 30 = 50. அப்போ 5x = 50 - 30. இப்போ 5x = 50 30 போனால் 20, 1 5 4 5 20. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 4. நம்ம எக்ஸோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து இதில் அப்ளை பண்ணுவோம். யாருக்கு இதில் இந்த எக்ஸோட வேல்யூ இந்த அப்ளை பண்ணதுக்கப்புறமா எந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் மூத்த குழந்தை. அப்போ கண்டிப்பாக நமக்கு 5வதுல எக்ஸோட மதிப்பு வந்து 5வது தான். எக்ஸோட மதிப்பு 4ன்னு போடும்போது 16 இருக்கிறதுலே இதுதான் கூட வரும். அப்போ மூத்த குழந்தையோட வயசு எத்தனை, x+12 = 4 + 12. மூத்த குழந்தையோட வயசு வந்து 16. மூத்த குழந்தைக்கு தான் வயசு அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் B. ஓகே, டோட்டலாக இந்த வீடியோவில் வந்து 5 சம் பார்த்துருக்கோம். ரிமைனிங் ஒரு 5 சம் தான் இருக்குது. இதோட அந்த 5 சம் பார்த்துட்டா வந்து ஏஜ் ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிடும். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.